ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல் மாலை எப்படி கட்டுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தோட்டத்திலே அருகம்புல் இருக்கிறதுனால நான் நம்ம தோட்டத்திலே அருகம்புல் பறிச்சிக்கிறேன். நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக அழகாக அருகம்புல் இருக்குது. நம்ம அருகம்புல் பறிக்கும்போது அந்த நுனி பகுதியை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 பெட்டல்ஸ் 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம இந்த நுனி பகுதியை காம்பு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கினா நம்ம கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இப்போ கொஞ்சமாக பறிச்சிக்கிறேன். நீங்கள் நிறையா கிடச்சிதுன்னா நீங்கள் பறித்து ரொம்ப லென்த்தியாக மாலை கட்டி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி தான் அருகம்புல் பறித்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அருகம்புல் கட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம இப்போ அருகம்புல் மாலை கட்டலாம். அதுக்கு நான் உள்ளன் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இதை நான் சிங்கிள் நூலில் தான் இப்போ நான் கட்ட போகிறேன். நீங்கள் 2 மடிப்பாக கூட வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக திக்காக வரும், ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்க அடர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு 3-4 அருகம்புல் எடுத்து நம்ம எப்போவும் பூ கட்டுற மாதிரி நம்ம கட்டிக்கலாம். மேல் பக்கம் காம்பு வர மாதிரி, கீழ்ப்பக்கம் இலை வர மாதிரி நம்ம கட்டிக்கணும். கீழே ஒரு சுற்றிட்டு மேலே நம்ம பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். முதல் தடவை கட்டும்போது நம்ம 2 நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் நெருக்கமாக வச்சு மேலே ஈவனாக வச்சுட்டு நம்ம கீழே ஒரு சுற்றிட்டு மேலே நம்ம வச்சதோட நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வச்சு கட்டிட்டு வரணும். நான் ஒரு 3-4 தான் வச்சு கட்டுறேன். நீங்கள் நல்லா அடர்த்தியாக வேணும்னா கொஞ்சம் நிறையா வச்சு கட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் கட்டின்னு வரணும். நம்ம அருகம்புல் மாலை எதுக்கு கட்டி விநாயகருக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மதேவன் கிட்ட அனலாசுரன் என்ற அசுரன் வரன் கேட்குறாரு. அதுக்கு பிரம்மதேவர் அருள் புரிஞ்சிடுறாரு. நான் எந்த பொருளை கட்டி தழுவினாலும் அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறாரு அனலாசுரன். அதுக்கு பிரம்மதேவரும் வரம் கொடுத்துட்றாரு. தான் வாங்கின வரம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மதேவன்கிட்டே போகும்போது பிரம்மதேவன் கோபம் அடைஞ்சி உனக்கு விநாயகர் கையால் தான் மரணம் சொல்லிட்டு சபிக்கிறாரு. அந்த சாபத்தை பெருசாக நினைக்காம அனலாசுரன் எல்லா உயிரினங்களையும் அழிச்சிட்டு வராரு. மரம், செடி, கொடி, மனிதர்கள், விலங்குகள்னு சொல்லிட்டு எல்லா ஜீவராசிகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வராரு. தேவர்கள்லாம் இதை பார்த்துட்டு இப்படியே போனால் சரி வராது, உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட தேடி போகிறாங்க. விநாயகர்கிட்ட முறையிடுறாங்க. உங்கள் கையால் தான் அவருக்கு மரணம் சொல்லிட்டு பிரம்மதேவன்கிட்ட சாபம் வாங்கியிருக்கிறாரு, நீங்கள் தான் அவரை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. உடனே விநாயகரும் தான் துதி கையால் அவரை சுருட்டி வாய்க்குள்ளே போட்டுக்கிறாரு. வயிற்றுக்குள்ளே போனதும் ரொம்ப அனலாக இருக்குது. அவரால் விநாயகரால் தாங்கவே முடியல. தேவர்கள் எல்லாம் அவங்களுக்கு என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க. அந்த அனலை யாராலையுமே தடுக்க முடியல.
அப்போ தான் ஒரு முனிவர் வந்து ஒரு காட்டில் இருக்கிற அருகம்புல்லை பறிச்சிட்டு வந்து விநாயகர் தலை மேலே கொஞ்சம் வைக்கிறாங்க. அரைச்சி உடல் முழுவதும் பூசி விடுறாங்க, உள்ளுக்கும் கொடுக்குறாங்க. உடனே விநாயகருக்கு வந்து அந்த அனல்லாம் வந்து குறைஞ்சி போயிடுது. வயிற்றுக்குள்ளேயே அந்த அனலாசுரன் வந்து இறந்துடுறான். அவருக்கு வந்து குளிர்ச்சியான சூழல் உருவாயிடுது, மனமும் சாந்தி ஆகிடுது. அதில் சந்தோஷமான விநாயகர் வந்து அந்த முனிவருக்கு வந்து அருளை வாரி வழங்குறாரு. அதனால தான் வந்து நம்ம விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடும்போது விநாயகர் வந்து நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கறதா சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து உடல் சூட்டை தணிக்கிறது வந்து அருகம்புல். அருகம்புல் ஜூஸ் குடித்தா நம்மளுடைய உடம்பு ஹீட் வந்து குறையும். அதனால தான் வந்து நம்ம அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது. விநாயகருக்கும் அருகம்புல் மாலை கட்டி போட்டோம்னா நமக்கு வந்து வரன்களை அள்ளி தருவார். நீங்கள் என்ன நெய்வேத்தியம் செஞ்சு படைத்தாலும் அருகம்புல் இல்லைன்னா அதில் வந்து பலன் கிடையாது. நீங்கள் எந்த நெய்வேத்தியமே படைக்காமல் வெறும் அருகம்புல் மட்டும் மாலை கட்டி போட்டோ ஒரு தண்ணி வச்சனால நமக்கு வந்து விநாயகர் வந்து அருள் புரிவார். இப்போ வந்து நம்ம மாலை கட்டின்னு வந்தாச்சு. நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து ஹோம் டிப்ஸ், வீட்டு குறிப்புகள் டிப்ஸு போன வீடியோக்கள் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். மாலை கட்டுறது எப்படி, பூவெலாம் எப்படி கட்டுறது அப்படின்றத மாதிரி ப்ளேலிஸ்ட்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேக்ஸிமம் கட்டிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு லென்த்தியாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பிட்டு பிட்டாக கட்டி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கட்டுறது. நம்ம வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியில் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இயற்கையாக இருக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம கட்டி முடித்தாச்சு. லாஸ்ட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணக்குள்ளே 2 முடி போட்டு 2 நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், இப்படி தான் வரும் நமக்கு. உங்களுக்கு லென்த்தியாக வேணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸஸாக நம்ம நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டில் போட்டோம் இல்லையா, அதோட கூட ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டு நாட் போட்டு 3 நாட் போட்டு நல்லா ஜாயின் பண்ணி டைட்டாக ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து மாலை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே விநாயகருக்கு வந்து போட்டு விட்டுடலாம். உங்களுக்கு அந்த நூல் பகுதியெல்லாம் வந்து வேணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கட்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.